திருப்பூர்லேருந்து ஒரு சரவடி வராங்க. நம்மளுடைய சகோதரி திருவருள், அதாவது மீனாட்சி பரமகுரு. வாங்க சகோதரி, வந்து உங்களுடைய சிறப்புரையை கொடுங்க. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சகோதரி ஈஸ்வரிராஜ், சகோதரி கவிதா சக்திவேல், ராஜலக்ஷ்மி, பூங்கொடி சக்திவேல் இங்கே வரல அவங்க, ஆனால் ஃபோன் பண்ணி பேசினாங்க. இப்போ பூங்கொடி சக்திவேல் எல்லாரையுமே வந்து வாழ்த்தி, ஏன்னா ஒரு பெண்களாக சேர்ந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. இன்னும் பல வெற்றி விழாக்களை காண வேண்டும் என்று உளமாற இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டு அதுக்கு எல்லாருமே வந்து உறுதுணையாக இருக்கணும். அடுத்தடுத்த வகுப்புகள், முதல் வகுப்பாக வெற்றி வகுப்பாக சகோதரி ராஜலக்ஷ்மி எடுத்த கைரேகை வகுப்பு என்னால் வர முடியல, பட் என்னோட மனசெல்லாம் அங்கே தான் இருந்தது. ஓகே, ஏன்னா அது பெண்களாக சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப சிறப்பாக தங்குதடையின்றி போகணும். இந்த ஒரு கருத்தரங்கத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திருப்பூர்லேருந்து இவ்வளோ வருஷமாக இருக்கேன். அண்ணனை இன்னைக்கு தான் முத நாளாக பார்க்குறேன். சுந்தரராஜ பெருமாள் ஐயா, நாங்கள் ஃபேஸ்புக்கில் வேணால் கமெண்ட்ஸில் வேணால் இதுதான் பேசிக்குவோம், மாற்று கருத்துக்கள் என்னவோனா இருக்கட்டும்னு சொல்லி அங்கே பேசிக்குவோம். இன்றைக்கி தான் முதல் முறையாக ஐயா அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம ஈஸ்வரிராஜ் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்களுடைய அண்ணன், அதாவது எத்தனை வருஷமாக பழகுறோங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி பழகுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்குமே வந்து இளமையுடன் தோற்றமளிக்கக்கூடிய பாலமுருகனாகவே காட்சியளிக்கக்கூடிய செல்ஃபி பாலமுருகன் அண்ணா, செல்ஃபிலாம் இப்போ விட்டுருக்காரு, செல்ஃபி பாலமுருகன் அண்ணா அவர்களையும் ஒரு நல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம நாடி சரவணன் அவர்கள் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு சிறப்பான ஒரு வணக்கம். மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும், என்னுடைய பணிவான சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த ஒரு பதிவை வந்து துவங்கலாம். அதே போல் இது ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஐயா காலையில் சொன்னாங்க, ஜென்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான சவால்கள் வந்து இந்த ஜோதிடத்துறையில் இருக்குது. நாங்கள் வந்து நடத்துவோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் ஸ்டார்ட் பண்ணும்போது சில பேருக்கு சஸ்டைனபிலிட்டி இருக்காது. அந்த என்ன சொல்கிறது, ஒரு துறையை சார்ந்த ஒரு நமக்கு வந்து ஒரு வேளை இது சரியில்லையோ, சில நம்ம என்ன ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம், 10ஆம் பாவகத்தினுடன் அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு புதன் சம்மந்தப்பட்டிருந்தா நீங்கள் தொழிலுக்கு வாங்க, ஜோதிடத்துறையில் உங்களால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே அந்த மாதிரி சம்பாதிக்க முடியுமா, எல்லாருக்குமே அந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வெகு சிலருக்கு தான் இருக்கும். எல்லாருக்குமே அந்த மாதிரியான அமைப்பு இருக்காது. அதே மாதிரி ஜோதிடத்துறையில் புகழ் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். எவ்வளவோ புகழ் பெற்றிருந்தாலும் காசு சம்பாதிக்க முடியாதவங்க இன்னும் நம்மள்ட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பேருக்கு சம்பாதிக்கக்கூடிய தைரியம் இருந்தாலும் நல்ல அறிவு ஆற்றல் இருந்தாலும் இந்த பணம் எனக்கு வேணாம், இது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் நம்மிடையே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி பரிகாரம் சொல்லியே பல கோடிக்கு அதிபதியான ஆளுகளும் இருக்கிறாங்க. பரிகாரத்தை பார்த்தா பயந்து ஓடக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையில நீங்க சொல்ற அந்த பர்டிகுலரான ஆண், அவர் உண்மையிலே வந்து ஒரு இந்த பரிகாரம்லாம் பார்த்தா பயப்படுறது, அதே மாதிரி இதெல்லாம் செய்ய மாட்டேன். சில பேர்லாம் வச்சுருப்பாங்க, நான் சந்திராஷ்டமத்தன்னைக்கு பேசவே மாட்டேன், நான் வந்து செவ்வாய்க்கிழமை சொல்லவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வைக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்காது. சஸ்டைனபிலிட்டி இன் த சென்ஸ், நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளால் வந்து இந்த துறையில் எவ்வளவு தூரம் நீடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயந்தான் சஸ்டைனபிலிட்டி. அப்போ அவர் ஆரம்பித்து ஒரு 6 மாத காலங்கள் வரைக்கும் கையில் பொட்டன்ஷியலாக அமௌண்ட் வேணும், யாராக இருந்தாலும். நம்மளாக இருந்தால் கூட அதுதான். ஏன்னா நான்லாம் வந்து ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருந்தாலும் இப்போ 2 வருஷமாக என்னாச்சு, ரிலீவ் ஆகிட்டு இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம இதில் ஃபுல் டைமாக வந்துட்டோம். அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் ஒரு பேக்கப் இல்லாமல் இதில் இறங்கும்போது முதல்ல நீங்கள் அடி வாங்க தான் செய்வீங்க. யாராக வேணா இருக்கட்டும், அது அடி நல்லாவே வாங்குவோம். வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைத்து உங்களுடைய நேரம், உங்களுடைய தசாபுக்திகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக யாராக இருந்தாலும் சம்பாதிக்க முடியும். இதில் பர்டிகுலராக அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, ஆண்களுக்கு அந்த பிரச்சனை, ஏன்னா அவங்க குடும்பத்திற்காக செலவழிக்க வேண்டிய அமைப்புன்றது இருக்குது. பெண்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா கணவர் வந்து உதவி பண்ணுறாருன்னு சொன்னார். இதில் வந்து கணவர் உதவி பண்ணுறதாவே இருக்கட்டும், ஆனால் பெண்களுக்கு சேலஞ்சஸ் அதிகமாக இருக்குது. நான்லாம் வீட்டு வாசலில் அப்படி கிளம்பும் போது எங்கள் மாமியாரம்மா அந்த காஃபி மட்டும் கொடுத்துட்டு போறியா அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடியும் உள்ளே ஓடி போய் காஃபியை போட்டு கொடுத்துட்டு தான் போகணும்.
பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், எத்தனை வேலை இருக்குது தெரியுங்களா? அதனால சேலஞ்சஸ்ங்கிறது ஈக்குவல் டு நீங்கள் வந்து 33% இருந்தாலும் இன்னைக்கு 50% இருந்தாலும் பெண்களுக்கு வந்து என்ன சேலஞ்சஸ்னா, உங்களை மாதிரி நீங்களே தான் இந்த இப்போ நிறைய ஜோக்ஸில் காட்டுறாங்களே, ஆண்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்னா 2 தண்டவாளம் எப்படி நேராக போகுது அந்த மாதிரி இருக்காமா. பெண்களோட மூளையை வந்து காட்டுறாங்க, எப்படி தெரியுமா காட்டுறாங்க? தண்டவாளம் பார்த்தா இப்படி 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 அப்படியே போகுதாமா. அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு ஆன்சரை ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா ஒரு கோடு போட்டால் எஸ் ஆர் நோன்னு சொல்கிறாங்களாமா. இதே நம்ம அந்த ஆன்சர் சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்களாம்? இப்படி 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 போய் கடைசியாக தான் ஆன்சர் சொல்கிறோம். அப்போ நீங்களே புரிஞ்சுக்கோங்க, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தெரிஞ்சு போகிறோம். அப்போ அத்தனை வளவு சுழுவையும் தாண்டி மாமியார், நாத்தனார், வீட்டுக்காரரு, வீட்டில் அம்மா அப்பா, எங்கள் அப்பாவெல்லாம் எனக்கு வந்து பாட்டு பாடுறதுக்கு நல்லா வரும். இன்னைக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்தது, தனலட்சுமி. பாட்டு பாடுறதுக்கு நல்லா வரும். எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உன் வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உன் வீட்டுக்காரன் நீ டில்லிக்கே கூட்டிகிட்டு போய் பாட வச்சாலனால அப்போ வந்து இந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு வந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா கூட்டிகிட்டு போங்கப்பா ப்ளீஸ்ப்பா, உள்ளூருக்குள்ளே என்னவா இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனு, இந்த மீட்டிங், அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அதில் நீ எவ்வளோ ப்ரைஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம், வெளியில் கூட்டிகிட்டு போங்கப்பானா கூட்டிகிட்டே போக மாட்டாங்க, வெளியூருக்கு கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. அப்போல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் சாமி உங்கள் வீட்டுக்காரர் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நீ போ சாமி. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் தைரியமாக என்னை வந்து இத்தனை தூரம் விடுறாருன்னா நிச்சயமாக அவரெல்லாம் பெரிய தலைவர் தான். உண்மையிலே அவரெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, சப்போர்ட் கண்டிப்பாக வேணும், எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மாமியார்லேருந்து கணவர்லேருந்து நிறைய விஷயங்கள். படிக்கும் போதெல்லாம் நான் கனியர் ராஜசேகர் அங்கே கிளாஸில் படிக்கும்போது வந்து காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, குழந்தை வந்து அப்போ 3 வயசு பாப்பா, மாமியார்கிட்ட விட்டுட்டு தான் போவேன். காலையில் சாமுண்டிபுரம் வண்டி எடுத்தேன்னா கிட்டத்தட்ட வந்து காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கும் வகுப்பு அப்படின்னு சொன்னால் சாயங்காலம் 5-5:30 தான் முடியும். அது வரைக்கும் வந்து அங்கே பொறுமையாக இருந்து 5:30க்கு மேலே அங்கேருந்து கிளம்பி 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி விடுவேன். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் வந்து அங்கேயே குருகுலம் ஜோதிட நிலையம் அங்கேயே வந்து கஷ்டப்பட்டு. இப்போல்லாம் நம்ம வந்து சண்டையான இந்த மாதிரி ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று கிளம்புறோம், ஒரு நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்னா கூட போவோம். அப்போ நம்ம படிக்கும்போது அந்த மைண்ட் இருக்காது, எந்த ஃபங்க்ஷனும் போக மாட்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பையை தூக்கிட்டு ஜாதகம் பார்க்குறது, படிக்கிறது, அதுக்கு தான் போவோம். அதே மாதிரி நாங்கள் படிக்கும் போதெல்லாம் தீயாக இருக்கும். இப்போ எங்கள் செட்டெல்லாம் எனக்கு அடுத்து சரவணன் செட்டு, பூங்குடி சக்திவேல், இவங்கெல்லாம் நம்ம செட்டு தான், எங்கள் கூட தான் படித்தாங்க, எங்களுக்கு அடுத்தடுத்து படித்தாங்க எல்லாருமே. அப்போ நாங்கள் படிக்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே இந்த ஆன்லைன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் நிறைய வந்துருச்சு. அந்த படிக்கிற காலத்திலும் கூட எங்களுக்குள்ள சேலஞ்சஸ்ங்கிறது அதுதான். எதுக்காக இதை பதிவு பண்ணுறேன்னா, நிச்சயமாக கணவருடைய வருமானம் சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ இப்போ ஈஸ்வரிக்கு வந்து இது ஒரு அவங்க ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு, நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிடையாது. இது நாங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு உண்மையிலே வந்து சேவை மனப்பான்மை அப்படிங்கிறதும், அதே மாதிரி ஒரு வேலையை நீங்கள் இந்த திருப்பூர்லேயே எடுத்துக்கோங்களேன், நிறைய ஓனர்ஸ் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டை ரொம்ப ஏன் தெரியுமா அந்த இன்ஸ்பயர் பண்ணுறாங்க? அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுறவங்க பெண்கள் தாங்க. நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கோங்க, ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை சின்சியராக பண்ணுறது பெண்கள் தான். அதனால எப்பயுமே வந்து எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும், ஏன் இங்கே சேலஞ்சஸ் இருக்குது தெரியுமா? இன்னொரு விஷயம், இந்த மாதவிடாய் காலம் அப்படிங்கிறது பெண்களுக்கு எப்பயுமே சேலஞ்சஸ் தான். அப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் இருக்கும். நம்ம ஜோதிட பெரியவர்கள் சொல்கிற மாதிரி அந்த காலகட்டங்களில் நம்ம ஜாதகம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் உங்கள்கிட்ட சர்வீஸ் வர ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட டைவர்ட் ஆகி போவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேலஞ்சஸ். இப்போ நம்ம பிரசன்னம் பார்க்குறோம், இன்றைக்கி நானே வந்து பிரசன்ன டாபிக் தான் எடுக்கிறேன். அப்போ அந்த பிரசன்னம் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் எவ்வளோ பவித்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. இதற்காகத்தான் நம்ம வந்து என்ன சொல்லி வச்சாங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை படிக்க முடியாது, உங்களால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி வச்சது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு குரூப் இருக்குது, இது கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கவங்க ஏதாவது பிரேக்கப் போடுறாங்க பரவாயில்ல. இன்னொரு குரூப் இருக்காங்க, காசிப் பேசியே அழிஞ்சு போவாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசலைன்னா அவங்களால தூங்கவே முடியாது. பாலமுருகன் அண்ணாவும் நம்மளும் இப்படி பக்கத்தில் உட்காந்துருந்தா கூட அண்ணன் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டாங்க, என்னத்தையாவது ஒன்றை உளறி தள்ளுவாங்க. இது ஆன்லைனில் போனாலும் எனக்கு பரவாயில்ல, அவங்க அவங்களுக்காக இஷ்டத்துக்கு வர மாதிரி கண்ணுக்காது மூக்கு வச்சு பார்க்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த, அந்த பிள்ளையை பற்றி இந்த பிள்ளையை பற்றி அது பேசலைன்னா அவங்களால தூக்கமே வராது. அந்த மாதிரி கேரக்டர்ஸை நம்ம எப்பயுமே வந்து பாதர் பண்ணவே முடியாது. அவங்களெல்லாம் நின்று அவங்களுக்கு காது கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கை எப்பயும் வளர்ச்சி பாதைக்கு போகவே முடியாது. அதனால் அந்த ஆளுகளெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒதுக்கி விட்டுட்டு, அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க ஆளுங்க உங்களை நம்புறாங்களா, நீங்கள் உங்களோட பியூரிட்டியையும் உங்களோட சத்தியத்தையும் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத வீட்டில் இருக்க ஆளுங்க நம்பினா போதும். வெளியில் எந்த பயபுள்ளையும் நம்மளை பற்றி என்ன பேசினாலும் போடா டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ வரைக்கும்.
எல்லா பெண்களுமே வந்து உண்மையிலே வந்து சக்தியுடைய அம்சங்கள். அதனால அவளுக்கு எது சரி எது தப்புன்னு அவளுக்கு தெரியும், அவள் பார்த்துக்குவா. அதனால அவளுங்களை அந்த பிள்ளைங்களை வந்து அவங்க வழியில் போக விட்டுட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவு உபத்திரவமாக யாருமே இருக்காதீங்க. இதை தான் நான் எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து ஒரு பொதுவாக காலையில் சார் சொன்னதுனால ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னேன். மற்றபடி இதில் எந்த விதமான ஒரு எல்லாருமே வந்து கண்டிப்பாக உழைக்கும் அத்தனை பேருமே, இந்த ஜோதிடம்னு இல்லை எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உழைக்கும் அத்தனை பேருமே வந்து ஓடிட்டு இருக்கிற அத்தனை பேருமே குடும்பத்தினுடைய ஆணி வேர்கள். அவங்கள வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் அதனால தான் அந்த காலபுருஷனுடைய 10-11 சனியோட கையில் கொடுத்தாங்க, நீதிமான்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு சரியாக உங்களோட குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் சரியாக இருக்கணும்னு நினைக்கும் போதே உங்களோட லாபம்ங்கிற இடம் சரிப்படுத்தப்படும். நீங்கள் அதை உங்களோட ஒரு சுயநலத்துக்காக மட்டும் இல்லாமல் ஃபேமிலிக்காக நீங்கள் அதை கொண்டு போகும்போது உங்களுடைய லாபம் சரியாகும். அதனால நம்ம முதல்ல உழைப்ப ஒரு நேர்மையாக இருக்கும். ஜோதிடமே பார்த்தாலும் நான் இப்படி தான் இருப்பேங்கிற கொள்கையில் நீங்கள் முதல்ல இருந்தே உறுதியாக இருங்க. சில பேரை மாதிரி படிக்கும்போது நட்சத்திரம் இருக்குது அப்புறம் நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஓகேவா? அதனால நீங்கள் எப்படி இருப்பீங்கிறத நீங்கள் ஒரு கரெக்டாக உங்களோட இதிலே கொண்டு போய்க்கோங்க. கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களை எப்பயுமே வாழ வைக்கும், காப்பாற்றுங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ வந்து இது வந்து ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக போச்சு. இருந்தாலும் அடுத்து கேட்டுக்குள்ளே வந்துடலாம். கவிதா சொன்ன மாதிரி கேட்டுக்குள்ளே வந்துடலாம். பிரசன்னத்தில் குலதெய்வம் அறிதல், இதுதான் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கப்பட்ட டாபிக். நம்ம வந்து பிரசன்னம் பற்றி நிறைய வகைகளை பார்த்துருக்கோம். இதில் நம்ம என்ன பிரசன்னத்தில் ஒரு குலதெய்வம் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு என்னோட டாப்பிக்காக நான் வந்து பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. பிரசன்னத்தில் குலதெய்வம் அறிதல். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. இந்த எல்லாத்துக்குமே நம்ம சிறப்பான ஒரு நன்றி சொல்லிட்டோம். நம்ம வந்து இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக காட்டிகிட்டு இருக்க இந்த கேமரா, அதை எடுத்துகிட்டு இருக்க நம்ம கேமராமேன், அப்புறம் இது வழியாக பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். எல்லாருமே ஏன்னா இந்த வாடிக்கையாளர்கள், அதாவது முக்கியமாக ஆன்லைனில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா இன்றைக்குள்ள இந்த ஜோதிட உலகமே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இதன் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் உங்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். பிரசன்னத்தில் குலதெய்வம் அறிதல், அதாவது பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது என்ன, பிரசன்னம் அப்படின்னா அந்த இடத்துல இப்போ ஒரு தெய்வத்தையே வந்து தெய்வத்தினுடைய பிரசன்னம், அந்த இடத்துல தெய்வம் இருக்குன்னு அர்த்தம், தெய்வம் பேசுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல பிரசன்னம் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த சோழிங்கிறத நம்ம மகாலட்சுமின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தெய்வத்தை அந்த இடத்துல ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வத்திடம் நம்ம வந்து நம்முடைய கேள்விகளை கேட்டு அதன் மூலமாக வரக்கூடிய ஜாதகருக்கு பதில் உரைத்தல் அப்படின்றது தான் இந்த இடத்துல பிரசன்னத்திற்கு நம்ம வந்து ஒரு தெளிவாக சொல்கிறோம். பொதுவாக அந்த பிரசன்னத்திற்குரிய கடவுளாக நான் பார்க்குறது யாருன்னா சாட்சாத் முருகப்பெருமான் தான். ஏன்னா அவருக்கு வந்து இந்த பிரசன்ன கலையில் ரொம்ப கை தேர்ந்தவர்னு சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்டோரியில் கூட சொல்லும்போது முருகப்பெருமான் வந்து சிவபெருமானை நீ முன்னாடியே வந்து நீ கையில் கபாலத்தை ஏந்த போகிற, உனக்கு வந்து அந்த பிக்ஷை எடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுப்பான்னு சொல்கிறார். சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு வந்து இது தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லி சிவனுக்கு வந்து ஒரு கலக்கமாயிடுச்சு. அது பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்த நீ இந்த இடத்துல சொல்கிற, அதனால உனக்கு வந்து நீ சொல்லக்கூடிய இந்த பிரசன்ன கலையை யார் படித்தாலும் 90% தான் அவங்களுக்கு பழிக்கும். அந்த 10%ங்கிறத நான் என்னோட பக்கம் வச்சுக்கிறேங்கிறத அந்த தெய்வத்தின் பக்கமாக கொடுத்து விடுகிறார். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது முடிந்த அளவு ஒரு 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் அவங்களுக்கு என்ன பலன் நடக்குதோ அதை நம்ம வந்து அந்த பிரசன்னத்தின் மூலமாக சொல்கிறோம். முக்கியமாக தாம்பூல பிரசன்னம், வெற்றிலை, அதாவது தாம்பூலம்னா வெற்றிலை பார்க்க வச்சு சொல்லக்கூடியது. சோழி பிரசன்னம்ங்கிறது 108 சோழிகளை அடிப்படையாக கொண்டு சோழி பிரசன்னம். இப்போ நம்ம நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஆஃபீஸில் சோழியை வச்சு நம்ம பிரசன்னம் பார்த்து சொல்கிறோம். இதுலேயே அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வ பிரசன்னம் இருக்குது. அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது என்ன, ஒரு தொடர் பிரச்சனைகளாக இருக்கக்கூடியவர்கள். எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே மேரேஜே சரியில்லைங்க, எங்கள் குடும்பத்தில் பெண் வாரிசாக இருக்குங்க, ஆண் வாரிசே கிடைக்கலைங்க, இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வந்து கண்டினியூவாக இருக்கும். சில குடும்பத்தில் அந்த பெண்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு 50 வயது நிறைவாகும் போதே ஒரு கண்டம் ஏற்படும். அது அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு பாட்டிக்கு இருந்திருக்கும், அடுத்து அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு தாயாருக்கு இருக்கும், அப்புறம் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இது ஒரு 3 தலைமுறையாக தொடருதுங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தான் அஷ்டமங்கல பிரசன்னம். அது வந்து ஒரு குழுவாக பார்க்கப்படுவது. அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து பார்க்கக்கூடிய பிரசனம் தான் அந்த அஷ்டமங்கல பிரசனம். அடுத்து தெய்வத்திற்கு பார்க்கக்கூடிய தேவமங்கல பிரசனம். தேவமங்கல பிரசனம் எங்கே பயன்படுது, பொதுவாக கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில கோயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த தர்மகர்த்தாக்கு ஏதாவது முடியாமல் போயிடும். சில கோயில்களில் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபண்ட் இல்லாமல் அந்த கோயில் வந்து நின்றுட்டு இருக்கும், பிரச்சனைக்குள்ளாக இருக்கும்.
சில கோயில்களில் திடீர்னு அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துரும். இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட கோயில்கள், அதே மாதிரி தெய்வ சாநித்தியம் இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு, கோயில் இன்னும் பாப்புலர் ஆகல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த கோயில் சார்ந்தவர்கள் கேட்கும் போது அந்த இடத்துல போய் பார்க்கக்கூடியது தான் இந்த தேவமங்கல பிரசன்னம். அப்போ தேவமங்கல பிரசன்னத்தில் ரொம்ப நிறைய விஷயங்களை கோயில் சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் ரொம்ப இந்த பிரசன்னத்திலேயே உயர்நிலையான படிப்புங்கிறது அதுதான். அப்போ இப்ப நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கிறோம்? பிரசன்னத்தில் குலதெய்வம் அறிதல். ஏங்க குலதெய்வத்தை அறிய வேண்டும்? குலதெய்வம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தவங்களா, இப்ப நம்ம 20 பேர்ல 20 பேருக்குமே குலதெய்வம் சரியா இருக்குமானா, குலதெய்வம் அப்படிங்கிற விஷயம் ஒரு 15 பேத்துக்கு நல்லா இருக்கும், 5 பேத்துக்கு பிரச்சனையா தான் இருக்கும். இங்க இருக்கிறவங்களே யாரா வேணா இருக்கட்டும், இதை பாக்குறவங்களே யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ அந்த சரியா ஏன் இல்லை, ஏன் எனக்கு தெரியாம போச்சு, இதை நம்ம பிரசன்னத்துல தெரிஞ்சுக்கிறோம். ஒரு ஜாதகர் வர்றாரு, அவர் ஒரு பிரச்சகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரச்சகன் வர்றாரு, தெய்வஜன் அவருக்காக அந்த சோழிகளை எடுத்து வைத்து பிரசன்னத்துல உங்களுக்கு உங்களோட குலதெய்வம் எப்படி இருக்கும், அதோட கோயில் எங்க இருக்கு, அந்த தெய்வம் எப்படியான ஒரு சொரூபத்தை உடையது, அந்த தெய்வத்தினுடைய ஒரு தன்மை என்ன, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், கோயில் ரொம்ப அருகாமையில் இருக்கா, தூரத்தில் இருக்கா, தெய்வம் எந்த அமைப்புல இருக்கும், அவங்க கையில என்னென்ன அங்குச பாசாங்குஷங்கள்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குமா, இல்ல ஒரு சாத்வீகமான தெய்வமா இருப்பாங்களா, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையுமே இந்த பிரசன்னத்தின் மூலமாக வரக்கூடியவருக்கு நம்ம எடுத்து உரைக்கக்கூடியது தான் இந்த பிரசன்னத்துல குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப குலம் காக்கக்கூடியது தான் குலதெய்வம். ஏன் இந்த குலதெய்வத்துல பிரச்சனை வருது? அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகர் நம்மளா இருக்கோம் அப்படின்னா, நம்மளை நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு போனாலே அது ஏதாவது தோஷம்னு சொன்னாங்க. பரதேச வாசம்னு சொன்னாங்க. பரதேச வாசம்னா என்ன? நீங்க உங்களுடைய குடும்பத்துல, இப்போ நீங்க ஒரு ஏரியால இருக்கீங்கன்னா சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ நான் இங்க திருப்பூர் வந்தப்ப நான் என்ன பண்ணேன்னா, என் தம்பிங்களெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்தேன். படிச்சுட்டு நீங்க இங்க வேலை பாருங்கடா, நல்ல சம்பளம் இருக்கு, நல்லா இருக்கு. ஏன் நம்ம மட்டும் வந்தோம், நம்ம மட்டும் நல்லா இருக்கலாம்னு நினைக்கலாம்ல. அது நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது. நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம இவங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளை கூப்பிடுங்க, எங்கள் வீட்டு பிள்ளைகளை கூப்பிடுங்க, நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும். இது மாதிரி நீங்கள் மதுரைக்காரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த செல்லம் நகர், எம்எஸ் நகர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவங்களா தான் இருப்பாங்க. ஏன்? நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்களை சேர்த்து அங்கே சுற்றி வச்சுக்கிறது. இதுக்கு என்ன ஒரு தன்மை? ஏன்னா நம்ம ஆளுங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் வேற எவனும் நம்மளை டச் பண்ண முடியாதுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த காலத்துல என்ன பண்ணோம், ஒரு செட் ஆஃப் ஏரியால நம்ம இருக்கும்போது நம்முடைய ஏரியா, நம்முடைய தெய்வம், நம்முடைய குலதெய்வம், இவங்களா விழா எடுக்கிறது எல்லாம் சேர்ந்து, இங்க எங்க வீடு இங்க இருக்குது, அண்ணன் வீடு அங்க இருக்குது, எங்க மதினி வீடு இங்க இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பூர்வீக வீடு அங்க இருக்குது, நான் அமெரிக்கால இருக்கிறேன், என் புள்ள படிக்கிறது ஆஸ்திரேலியால இருக்கு, எங்க அப்பா அம்மாவை நாங்க ஹோம்ல விட்டுருக்கோம், இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. அப்போ எந்த இடத்துல இது பிரேக் ஆகுது? படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலை நிமித்தமாகவோ நம்முடைய வேலைகளை, நம்முடைய சொந்த ஊரை விட்டு நம்ம வெளில வரோம். லேடிஸ்க்கு அது விதி என்னங்க, நிறைய பேருக்கு அவங்களுக்குமே உள்ளூர்ல கிடைக்கும். அது எப்படி அமைப்பு இருக்கணும்? உங்க ஜாதகத்துல நீங்க பிறந்தது ஸ்திர லக்னம், ஸ்திர ராசியா இருக்கு, மேக்சிமம் நீங்க உள்ளூர்ல தான் இருப்பீங்க. நீங்க வெளியூருக்கு போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. சில பேர்லாம் ஆசைப்படுவாங்க, ஏங்க நான்லாம் வெளியூர் பொண்ணு ரொம்ப ஆசைப்படுறேங்க. என்கிட்டலாம் ஒரு பிள்ளை கேட்டுச்சு, உங்களுக்கு என்ன சக்கரமாங்க இருக்குன்னு கேட்டுச்சு. சரலக்கணம் சரராசி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், வேற வயவே இல்லை. அப்போ அந்த ஸ்திர லக்ன ஸ்திரராசி அமைப்பு இருக்கும்போது அவர்கள் அந்த உள்ளூர்லேயே வாக்கப்படுறாங்க. அவங்களால தயவு செய்து வெளியிலே போக முடியாதுமா, நீங்களாம் அவங்க வீட்டுக்காரர் பார்த்து அவராக எங்கேயாவது டூர் கூட்டிகிட்டு போனாதான் உண்டு. புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது, 5ஆம் இடம் கெடும்போது குலதெய்வ அமைப்பும் கெட்டு விடுகிறது. நீங்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போயிடுறீங்க, அப்போ குலதெய்வம்ங்கிறது என்னன்னே தெரியாமல் போயிடுது. ரெண்டு தலைமுறையாக தெரிலங்க, இப்போதாங்க எனக்கு அந்த ஞானம் வந்திருக்கு, நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன்னு வர்றாங்க. அப்போ அப்படி வரும்போது நம்ம அவர்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது, இங்கே நம்ம பாரம்பரிய ஜோதிஷத்தில் என்ன பாவகத்தை சொல்கிறோம்? 5ஆம் இடத்தை குலதெய்வம்னு சொல்கிறோம். 5ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு? ஒரு செவ்வாய் இருந்தா என்னவா இருக்கும், ராகு இருந்தா என்னவா இருக்கும்? ராகு இருந்தா அது கண்டிப்பா பிரச்சனைக்குள்ள தெய்வமா தான் இருக்கும். பிரச்சனை அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ராகு என்ன பண்ணுவார்னா அதிகமான ஒரு பலி கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கும். அந்த ராகுவோட வேற என்ன காம்பினேஷன் இருக்கு? சனி இருக்குதுன்னா அங்க ஒரு காவல் தெய்வம் இருக்கக்கூடிய, பலி கொடுக்கறது, சாராயம் வச்சு வழிபடக்கூடிய தெய்வம், இந்த மாதிரி ராகு இருக்கிறத சொல்றோம். அப்ப இதே 5ஆம் இடத்தை வைத்து அந்த அவங்களுக்கு குலதெய்வம் எப்படி இருக்கு பிரச்சனை. அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய பேர் நம்ம படிப்போம்,
குடும்பத்தோட போயிருந்தாங்க, திரும்பி வரும்போது பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க வண்டி வந்து இதாயிடுச்சு, இதில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கூட்டு மரணம், கூட்டு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ பாரம்பரிய ஜோதிஷத்தில் அப்படி பார்க்கும்போது இதே பிரசன்னத்தில் நம்ம 4ஆம் இடத்தை குலதெய்வம் சொல்கிறோம். இப்போ இந்த பிரசன்னத்தில் வந்து பொறுத்தளவு ஏன் இங்கே நம்ம 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன வகையறா எல்லாமே இந்த கேரளா சைடு தான். கேரளா சைடில் இன்னமுமே தாயாரனுடைய தெய்வத்தை தான் குலதெய்வமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அம்மாவோட இதை அந்த ஃபேமிலி நேம்னு சொல்லுவாங்க. நம்மளாம் வந்து என்ன குலம் கோத்திரம் இந்த விஷயம்லாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி கேரளாவில் வந்து அந்த குடும்பத்தினுடைய பேரை வந்து அம்மாவுடைய ஒரு வம்சம், அம்மாவுடைய அந்த தெய்வம் அவங்கள தான் வந்து வழிபடுறாங்க. அப்போ அந்த 4ஆம் இடத்தை வைத்து தான் நாங்கள் குலதெய்வத்தை நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். உங்களுடைய ஆரூட சோழி என்னவாக வந்திருக்கிறது, அப்போ ஆரூடம் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 108 சோழிகளை வைக்கிறோம். வரக்கூடிய பிரச்சகர் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரும் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன ஆரூடம் செலக்ட் பண்ணுறாங்களோ அந்த ஆரூடம் வந்து என்னவா வருதோ அதிலிருந்து 4ஆம் இடம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிம்ம ஆரூடமே வருது. சிம்ம ஆரூடம் வரும்போது இன்னைக்கு சிம்ம ஆரூடத்தை எந்த கிரகம் பார்வை செய்கிறது? சூரியனும் இருக்காரு, சனியும் இருக்காரு. அப்போ அந்த ஆரூடத்திற்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் இன்று வக்ர நிலையில் இருக்காரா? லக்னத்திற்கு 11ல் உட்கார்ந்துருக்காரு, செவ்வாய் வக்ர நிலையில் இருக்காரு. அப்போ நீங்கள் வந்து அந்த 4ஆம் இட அதிபதி வக்ர நிலையில் இருக்கும்போது இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, குலதெய்வம் சார்ந்த தொந்தரவு இருக்கு. இதை இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஒரு பிரசன்னத்தை எடுக்கும்போது இயற்கையாகவே சிலர் வந்து நம்ம முன்னாடி உட்காரும்போது நல்ல ஒரு பக்தி தன்மையாக இருப்பாங்க. ஒரு அருள், தெய்வ கடாட்சம் இருக்குது. உண்மையிலே இருக்கா? நம்ம வந்து பட்டை போட்டுக்கலாம், சாமி கும்பிடலாம், நல்லா பாட்டு பாடி வழங்கலாம். ஆனால் அந்த தெய்வ கடாட்சங்கிறது உங்கள்கிட்ட இருக்கா? தெய்வம் உங்கள்கிட்ட பேசுதான்றது இந்த பிரசன்னத்தில் தெரிஞ்சிடும். எப்படி தெரியும்? ஆரூடத்திற்கும் உதயத்திற்கும் அந்த குருவினுடைய தொடர்பு, பாதகாதிபதி மாந்தியினுடைய தொடர்பு இல்லாமல் நல்ல ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய குருவோட தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக உங்கள்கிட்ட தெய்வம் பேசும். நீங்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்பட தேவை இருக்காது. ஒரு நல்ல ஒரு அமைப்பில் அந்த குரு வந்து லக்னத்தோட தொடர்பு கொள்வார். அப்படி தொடர்பு கொள்ளும்போது வக்ரம் இல்லாமல், இந்த வக்ரமாக இருக்கும் சில நேரத்தில் நீசத்தில் போய் உட்காந்துருச்சு அப்படின்னாலும் அது சங்கடம் தான். குரு என்னவா இருந்தாலும் குரு தான். ஆனால் அவர் என்ன தன்மையில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா, புரியுதுங்களா? அதே மாதிரி என்ன லக்னம் வந்திருக்கு, அந்த லக்னத்திற்கு குரு நன்மை செய்கிறவரா? பொதுவாக லக்னத்திற்கு குரு தொடர்பு வந்துருச்சு, ஆனால் அவர் வந்து என்ன தன்மையில் இருக்காருங்கிறதையும் ஆலோசித்து தான் பலன் சொல்லணும். அதே மாதிரி ராசிகளுடைய தன்மை இங்கே ரொம்ப நல்லா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ராசியோட தன்மை என்ன, அந்த ராசியில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மை என்ன, அந்த கிரகத்தினுடைய வலிமை என்ன. இப்போ செவ்வாய் வந்து நேர்கதியில் இருக்காரா, வக்ரகதியில் இருக்காரா? இன்னைக்கு வந்து வக்ரகதியில் இருக்காரு, பகை வீட்டில் உட்காந்துருக்காரு, வக்ரகதியில் இருக்காரு. அப்போ அவர்களுக்கு அந்த குலதெய்வம்ங்கிறதே என்னன்னே தெரியாமல் இருக்கு. வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும் தெய்வம். நான் கேட்டிருக்கேன், வக்ரமாக இருக்கும்போது அவர்களிடம் கேட்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குங்க, அவங்க வந்து இவங்களால அந்த தூரம் போயிட்டு வர முடியாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உத்தரவு கேட்டு மண் எடுத்துகிட்டு வந்து இவங்க சௌரியத்துக்கு ஊரில் கட்டுவாங்க. அதுதான் வக்ரம். இடம் மாறி உள்ளது. பரிவர்த்தனையும் இந்த வேலையை பண்ணும். அந்த 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆயிருக்காருன்னா கண்டிப்பான முறையில் ஒரு இடத்துல உங்களோட குலதெய்வம் இருக்கும். நீங்கள் அங்கேருந்து டிரான்சிட் ஆகி வந்திருப்பீங்க. அதற்காக உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம எல்லாரும் சேர்ந்துருக்காங்க, ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துருக்காங்க, 10 ஃபேமிலி. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மட்டும் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போக முடியாது. ஸோ நம்ம அங்கேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு கோயில் கட்டி வணங்கலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப நார்த்தில் இருக்கவங்கலாம் பண்ணுவாங்க. நார்த்தில் இருக்கும் சில பேர்த்துக்கு குலதெய்வமெல்லாம். அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போயிட்டு அங்கே கேட்டுட்டு வந்து இங்கே நம்ம ஊரில் சொந்த ஊரில் கட்டி அந்த தெய்வத்தை வணங்கி வருவார்கள். அப்போது வக்ரம் பரிவர்த்தனைங்கிற விஷயம் இவ்வளோ ஒரு வேலையை பண்ணும். அப்போ அந்த 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் வேற எப்படி இருக்காரு? இப்போ நம்ம சொன்னோம் சிம்ம லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி அப்படிங்கிறோம். இதிலேயே வந்து தெய்வத்தினுடைய பெயரை சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்லலாம். ஒரு கன்னி லக்னமாக வருது. கன்னி லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யார்? சனி. அவர் எங்கே இருக்காரு? 5ஆம் அதிபதியில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு குருவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே நீச குருவாகவே இருக்கட்டும். 5ஆம் அதிபதியான புதனும் அங்கே சேர்றாரு. சேரும்போது என்னன்னா, அந்த தெய்வத்தை நம்ம வந்து குருனா என்னங்க, ஒரு குழந்தை இல்லைங்களா? அப்போ ஒரு குழந்தையினுடைய அமைப்புள்ள ஒரு பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குழந்தைய நம்ம எப்படி கூப்பிடுவோம், அந்த மாதிரி சொல்லக்கூடிய பேராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குருவினுடைய பார்வையில் வேற எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதை வச்சு தான் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும். கன்னினா வயல் பகுதி, வயல் பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். அங்கே பாசியாக படர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கன்னினா ஒரு உபயராசி. அப்போ இதோட 4ஆம் இடம் எப்படி இருக்குது, அதுவும் ஒரு உபயமாக வருது. அப்போ உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தூரத்தில் தான் இருக்கும். சரம்ங்கிறது ரொம்ப தூரம்.
ஸ்திரம்ங்கிறது உள்ளூர், உபயம்ங்கிறது அந்த ரெண்டுக்கும் இல்லாமல் ஒரு ஒரு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். உபயம்ங்கிறது சரமும் இல்லாமல் ஸ்திரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம் தான் உபயம். அப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய திசை தாங்க. அப்போ அது எந்த திசையில் இருக்குது, அந்த 4ஆம் அதிபதி குரு எங்கே உட்கார்ந்துருக்காரு அந்த திசையை சொல்லுங்க, அந்த திசையும் 4ஆம் இடத்தினுடைய திசையும் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க, அங்கே தான் அவர் அந்த தெய்வம் வந்து இருக்கும். அப்போ அந்த 4ஆம் அதிபதி என்ன நிலைமையில் இருக்காரு, நீசத்தில் இருக்காரு, புதன் கூட சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ இங்கே பெண் தெய்வம் தான் கணக்கு வரும், ஏன்னா அது பெண் வீடாக போயிடுச்சு. அப்போ பெண் தெய்வம் தான் அங்கே இருப்பாங்க. அவங்க கூட 2 கிரகம் இருக்கும்போது அங்கே 2 தெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதன் ரெட்டை வீடு, அப்போ அந்த இடம் ரெட்டைன்னு சொல்லும்போது அங்கே வந்து 2 தெய்வம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான, ஏன்னா உபய வீடாக வரும்போது அது ரெட்டை தன்மையாக கொடுக்கும். அப்போ அங்கே 2 அமைப்புள்ள தெய்வமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த கிரகம் எத்தனை கிரகத்தோடு சம்மந்தப்படுதுன்னு பாருங்க. இங்கெல்லாம் சனி செவ்வாயெல்லாம் சம்மந்தப்பட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு வீரபத்ரரோ இல்லை ஒரு காவல் தெய்வமான ஒரு கருப்பன் சாமி, இந்த மாதிரி சாமின்னு பேர் வரணும்னா சனி சேரணும். சனி சேர்ந்தா மட்டும்தான் 4ஆம் அதிபதியோட, இல்லைன்னா 4ஆம் அதிபதியே சனியா வரும்போது அந்த காவல் தெய்வமான கருப்ப சாமி, கருப்பண்ண சாமி, இப்படிலாம் அண்ணன் சாமி இதெல்லாம் வரணும்னா சனி சேரணும். சனி சேர்ந்தா மட்டும், சனி தொடர்பு வந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு தெய்வங்களாக இருக்கும். இதே கேதுவோட தொடர்பு வரும்போது, நான் இதெல்லாம் வந்து அனுபவிச்சு, இந்த பிரசன்னத்தோட குலதெய்வம் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் வந்து திரு உன்னிகிருஷ்ணன் பணிக்கர் அவர்கள். ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன். இந்த பிரசன்னத்தை வந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக எங்களுக்கு வந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் இந்த கிளாஸ் எடுத்தார். அப்போ எடுக்கும்போது வந்து நாங்கள் அஷ்டமங்கல பிரசன்னம் வரைக்கும் படித்தோம். தேவமங்கல பிரசன்னம் எங்களுக்கு ஐயா வந்து அப்புறம் தனியாக வந்து படிச்சுக்கங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் எடுக்கும்போதே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த குலதெய்வத்தை பற்றி சொன்னார். எனக்கும் அவருக்கும் என்ன இருக்கும், ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். என்னை பற்றி அவருக்கு என்னன்னு தெரியாது, என்னோட குலதெய்வத்தை பற்றி தெரியாது. அவ்வளோ அழகாக எனக்கு வந்து வந்தது வந்து விருச்சிக ஆரூடம், விருச்சிகம் வந்து 4ஆம் இடமா வந்தது. அப்போ அந்த செவ்வாய் எனக்கு ஞாபகம் இல்லை எங்கே இருக்கார் சம்திங்னு, குலதெய்வத்தினுடைய அந்த ஸ்வரூபத்தை சொல்கிறார். அவர் சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி கரகரன்னு வருது. ஏன்னா என்னுடைய குலதெய்வம், என்னுடைய கணவரோட குலதெய்வம் வந்து தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன். என்னுடைய குலதெய்வம் வந்து அங்காளேஸ்வரி, அப்பாவோட குலதெய்வம். அந்த மூங்கிலணை காமாட்சி அம்மனுடைய ஸ்வரூபத்தை சொல்கிறாரு. கோயிலில் வந்து அந்த கூரை வந்து இருக்காது. அந்த தேவதானப்பட்டிக்கு இன்னமும் நீங்கள் போனீங்கன்னா தெரியும், சூட்சுமமான வழிபாடுகள், கேது சம்மந்தப்பட்டாதான் அந்த சூட்சுமமான வழிபாடுகள் வந்து வரும். குரு சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கதவை வைத்து வழிபாடு. நான் சொல்கிற அமைப்பில் இருக்கும்போது எனக்கு குரு வந்து அந்த 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்போது 4ஆம் இடத்தையும் லக்னத்தையும் தொடர்பு கொள்கிறார் குரு. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் குலதெய்வ அருள் இருக்குது, அந்த குரு சம்மந்தப்படுது. அப்போ அந்த குரு சம்மந்தப்படும் போது கதவு வைத்து வழிபடக்கூடிய அமைப்பு இருக்கா, கூரை இல்லாத, மேற்கூரை இல்லாத தெய்வமா உங்கள் கோயில், அதை வந்து கண்ணை கட்டிட்டு தான் இன்னமும் வேய்வாங்க. அந்த மூங்கிலணை காமாட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் இருப்பாங்க, அவங்க வந்து கண்ணை கட்டிட்டு தான் அந்த கூரையை வந்து வேயக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும் இன்னுமே. அதே மாதிரி நெய், குரு சம்மந்தப்படும் போது அந்த இடத்துல நெய் இருக்கும். அந்த நெய் அப்படிங்கிறது அந்த கோயிலில் அம்மனுக்கு பிரசாதமாக நம்ம எல்லாருக்குமே போய் வாங்கிட்டு போவாங்க. அதை வந்து அங்கே ஒரு நிறைய பானையாக இருக்கும். அந்த பானையில் நம்ம பக்தர்கள் எல்லாருமே ஊற்றிட்டு வருவாங்க. ஒரு துளி ஈ மொக்காது, அப்படியே அந்த நெய் ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க எப்பயுமே. அந்த கோயில் முழுக்க எல்லா இடத்துலையுமே வந்து நெய் இருக்கும். அந்த அம்மா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை, கதவை உள்ளே சாத்திட்டு உள்ளேயே இருக்காங்கன்னு இன்னும் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஸ்வரூபம் இல்லை, கதவை வந்து திரிசூலம் வந்து அந்த கதவில் பதிக்கப்பட்டிருக்கும், அதற்கு தான் இன்னும் பூஜை இருக்கும். இந்த கேது சம்மந்தப்படும் போது நம்ம என்ன சொன்னோம், சூட்சுமமான வழிபாடுகள்னு சொன்னோம். அப்போ இந்த சூட்சுமமான வழிபாடுகள் அந்த கோயிலில், நீங்கள் எல்லா கோயில்லையும் போய் தேங்காய் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பழம் கொடுக்குறீங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காயை உடைப்பாங்க இல்லையா, இங்கே உடைக்க மாட்டாங்க. இந்த அம்மா குழந்தைங்கிறதுனால தேங்காய் உடைக்க மாட்டாங்க, அந்த சத்தம் கூட ஆகாது. தேங்காய் வச்சு பூஜை பண்ணிட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் நம்ம பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் தான் உடைப்பாங்க. அந்த பக்கம் போய் அந்த இன்னொரு ஆசாரியர் இருப்பார், அவர் உடைச்சி நம்ம கையில் கொடுப்பாரு. அந்த அம்மா முன்னாடி சந்நிதியில் உடைக்க மாட்டாங்க. பழத்தை ஏற்றுக்குவாங்க, பொங்கல் ஏற்றுக்குவாங்க, சாத்வீகமான என்ன உணவு பழக்கம் எல்லாம் சாத்வீகம்தான். அப்போ அந்த குரு சம்மந்தப்படும் போது பலி, ரத்த பலி இருக்காது, அங்கே ரத்த பலி இருக்காது, உயிர் பலி இருக்காது. இதே செவ்வாயோ சனியோ ராகுவோ தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக உயிர் பலி இருக்கும். ராகு இருந்தால் மாமிசம், அதே நேரத்தில் அந்த மது வகைகளும் இருக்கும். ராகு சம்மந்தப்படும் போது 3 பேர்லாம் சம்மந்தப்பட்டால், சில பேர்லாம் வந்தாங்க 3 சாமி கும்பிட்றவங்க, அவங்க அங்கே 3ன்னு வரும்போது அந்த 3 தெய்வங்கள் அங்கே இருக்குது. எங்கள் அம்மாவுக்கும் வந்து யாருன்னா கருப்பசாமி வந்து துணையாக இருக்கார். அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி 18ஆம் படி கருப்பர் அங்கே துணையாக தான் இருக்கார்.
அப்போ அந்த சனி சம்மந்தப்படும் போது கருப்பர் வந்து அந்த எல்லையில் இருக்காரான்னா ஆமாம் இருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே கண்ணில் இருந்து கரகர கரகரன்னு தண்ணி வருது. ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து பேச அந்த அவங்க சொல்ல சொல்ல நம்மளால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அந்த உணர்ந்தவர்களால் அதை ரொம்ப தெளிவாக கொண்டு வர முடியும். அப்போ இந்த 4ஆம் இடத்திற்கு என்ன கிரகம் சம்பந்தப்படுகிறதோ, பிரசன்னத்தில் 4ஆம் இடத்திற்கு எந்த கிரகம் சம்பந்தப்படுகிறதோ அந்த கிரகத்தை வைத்து அழகாக நம்முடைய குலதெய்வத்தையும் அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு இடமும், இப்போ செவ்வாய் இருந்தது அப்படின்னு சொன்னால் சாட்சாத் நம்ம முருகப்பெருமானை சொல்லுவோம். முருகனுடைய அம்சம்தான் வீரபத்ரர். இதே சனி சம்பந்தப்படும் போது அந்த இடத்துல ஒரு காவல் தெய்வமாக வரக்கூடிய தெய்வம். கேது சம்பந்தப்படும் போது ஒரு சூட்சுமமான வழிபாடுகள் உள்ள தெய்வம். மனித முகங்கள் அல்லாத தெய்வங்கள் எல்லாருமே இங்கே நிறைய பேர் வந்து நரசிம்மரை கும்பிடுவாங்க. அப்போ அந்த நரசிம்மரெல்லாம் வந்ததுன்னா இந்த இடத்துல கேதுவை வந்து வணங்கக்கூடிய, கேது வந்து 4ஆம் இடத்திற்கு பிரசன்னத்தில் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும். அதே நேரத்தில் குரு சம்மந்தப்படும் போது தான் நம்ம சொன்ன மாதிரி கதவை வைத்து வணங்குதல், மரத்தை வைத்து வழிபடுதல். சூரியன்லாம் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் மிகவும் புகழ்பெற்ற நல்ல ஒரு பிரசித்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக அவங்களுக்கு அந்த குலதெய்வம்ங்கிறது இருக்கும். அந்த சூரியன் சம்மந்தப்படும் போது சிவ அம்சங்களில் இருக்கக்கூடிய ருத்ரர், இந்த மாதிரி காலபைரவர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம சில பேருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கும், எனக்கு வந்து முருகன் வந்து குலதெய்வம், அம்பிகை வந்து சக்தி, பார்வதி தேவி, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, திருப்பதியை சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா அவர்களுக்கு தெரியல இந்த குலதெய்வம்ங்கிறத. அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த முருகரை தான் நிறைய பேர் வந்து குலதெய்வம் தெரிலனா திருப்பதி பாலாஜியவோ திருச்செந்தூர் முருகப்பெருமானையோ குலதெய்வம்னு காட்டி விட்டுறாங்க. அது வந்து குலதெய்வம் கிடையாது, அவர்களுக்கு தெரியாததுனால அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ குலதெய்வம் தெரியல அப்படிங்கிறது வந்து அதில் என்ன, அப்போ குலதெய்வம் வந்து தெரிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்னா, கண்டிப்பான முறையில் முதல்ல நம்மளை வந்து என்ன நமக்கு பிரச்சனைனாலும் முதல்ல காப்பாற்றுறது குலதெய்வம் தான். அப்போ நமக்கு தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு சிபாரிசு பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. இப்போது நம்ம இந்த துறைக்குள்ளே வர்றோம், இப்போ ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க எங்கள் குருநாதர் வந்து சுந்தரராஜ பெருமாள் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் ஈஸ்வரியோட டெவலப்மெண்ட்டுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும், இப்போ ஏதாவது தெரியலங்க டக்குன்னு கூப்பிட்டு ஐயா இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குங்க சொல்லுங்க அப்படின்னா ஓகே. இதே நம்ம வந்து சுந்தரராஜ பெருமாள் ஐயா வந்து கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாரு, அவர் அந்த பக்கம் இருக்காரு, நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போயிடலாம், நம்ம வேறு பக்கம் வேறு கியர் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை மதிக்காமல், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய சீனியர்களை நான் மதிக்கலை, எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் குலதெய்வத்தை மதிக்காத ஒரு தன்மையாக போயிடும். குலதெய்வம் தெரியல பாவம், அது அவங்க வந்து தப்பு கிடையாது, அவங்களுக்கு தப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரியலன்னா சரியான நேரத்தில், இப்படி இந்த விரல் யாருக்குடைய விரலை சொல்கிறோம், குரு விரல்னு சொல்கிறோம், சரியான பாதையை சுட்டி காட்டக்கூடிய ஆட்கள் உங்கள் லைஃப்பில் வரமாட்டாங்க. இப்போ நம்மளை வந்து இந்த லெவலில் வர்றோம் அப்படின்னா, இப்போ மீனாட்சி அப்படின்னு சொன்னால் தெரியுது அப்படின்னு சொன்னால், இப்போ பாலமுருகன் அண்ணாவை மொதல் மீட்டிங்கில் பார்க்கும்போது 2015 17 அப்போ வந்து பேசுகிறாங்க என்கிட்ட. நான் வந்து ஒரு தயக்கத்தோடய பேசுகிறேன், யார் என்னன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, நம்ம கூட அப்படி உட்காந்துருக்காரு. நான் அடுத்து போய் மீட்டிங் பேச போகிறேன், அம்மா நீ நல்லா சிறப்பாக பேசணுமா, சூப்பராக பேசணுமா. நான் வந்து யாரோ அவர் வந்து இப்போ தான் வந்து மீட்டிங்க்கு வந்திருக்காரு போல், நம்மள்ட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, நான் அவர் ரொம்ப லத்தார்ஜிக்காக ரொம்ப அப்படிங்களா, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றேன். அப்புறம் வந்து குமாரசுவாமியத்தை பற்றி இவர் பயங்கரமாக பேசுவார் அப்படின்னு சொல்லணும். ஐயோ இவ்வளோ பெரிய லெஜெண்டா இவர், நம்ம தெரியாமல் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம், புரியுதுங்களா. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு பெரியவங்க கூட நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னா, நம்ம ஜாதகத்தில் வந்து அதில் வலிமை இருக்கோ இல்லையோ, அவர்களை மதிக்கிற ஒரு பழக்கம் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த தன்மைங்கிறது நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் குலதெய்வம் அறியாதவர்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு துறை சார்ந்த ஒரு உதவியோ, வாழ்க்கையில் முன்னேறணும், இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கவலையிலையோ கஷ்டத்துலையோ இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஃபோன் போட்டு நல்லா இருப்படா ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போட்டு நம்ம அதெல்லாம் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம். அந்த மாதிரி ஒரு உதவிக்கு வர ஆட்கள் இருக்க மாட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. குலதெய்வமுடைய அருள் இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். நான் பார்த்துக்குவேன், என்னால் முடியும்னு எல்லாருமே சொல்லலாம். ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒரு வேலை விஷயமா வெளியில் இருக்கீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு சுடுதண்ணி வச்சு கூட ஆள் இருக்காது. இதுதான் குலதெய்வம், ஓகேவா. இந்த அருள் இருந்ததுன்னா உங்களால் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த அருள் இல்லைன்னும் போது உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல ஒரு குருவோ, ஒரு சரியான ஒரு நேரத்தில் உதவி செய்யக்கூடிய ஆட்களோ இருக்க மாட்டாங்க. அந்த குலசாமி கும்பிட்றது விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, ஒரு பெரிய தலைவர் இருப்பார், நிறைய வசூல் பண்ணி அந்த சிறப்பாக அதை எல்லாத்தையும் நடத்துவாங்க, எல்லா பிள்ளைகளும் ஊருக்கு வரும், அந்த ஊரில் அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போதே 4-5 கல்யாணம் முக்கியமாக முடிவாயிரும். இன்றைக்கி ஏன் பொண்ணு மாப்பிள்ளைலாம் தேடிட்டு இருக்காங்க,
இதான் பிரச்சனை. இந்த மாதிரி விழாக்களை தடை பண்ணி, அதே நேரத்தில் இன்னைக்கு சாஃப்ட்வேரில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் கூட லீவு கிடைக்காது. அந்த லீவ் இல்லாமல் அதுகளால் போக முடியாமல், வர முடியாமல், அந்த குலதெய்வத்தை பற்றி தெரியாமல், இல்லை அங்கே போனால் எனக்கு போரிங்குங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ஃபேமிலி சைடே போகாதுங்க. சொந்தக்காரங்க வீட்டை பார்த்தாலே தெரிச்சு ஓடுங்க. ஐயோ நான் அங்கே போக மாட்டேன், நான் வந்து இந்த பேண்ட் போட்டிருக்கேன், அந்த ஆண்டி திட்டுவாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிட்டாங்க. அதை வந்து பெரியவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க. என் பிள்ளைக்கு அந்த ஊர் ஆகாதுப்பா, வெயில் ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இதனுடைய அந்த மகிமையையும் பாரம்பரியத்தையும் இன்னும் சில பேர் வந்து ஆணிவேராக உயிராக பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்பயுமே தொன்று தொட்டு அவங்களோட லைஃப்பில் அவங்களும் சரி, அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே சரி ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. அதனால் குலதெய்வத்தை அறியும் போது நிச்சயமாக நமக்கு வந்து அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அதுதான். அந்த குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் மட்டும் இல்லை, நீங்கள் என்னன்னு சொல்லி உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய முதல் தெய்வம்ங்கிறது குலதெய்வம் தான். அடுத்துதான் நீங்கள், ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு தான் அடுத்தடுத்த வேலைகளே ஆரம்பித்தாங்க. இன்னுமே வந்து குலதெய்வத்திட்ட கேட்டு இப்போ அந்த உத்தரவு கேட்டு தான் சில குடும்பத்தில் வந்து எல்லா விஷயமே முடிவு பண்ணுவாங்க. ஜோசியக்காரங்கிட்ட கேட்டு இல்லை. என்னோட கணவரோட வீட்டில் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் அங்கே உத்தரவு கேட்டுட்டு தான் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் வேற ஒருத்தவங்களுக்கு உத்தரவு தரல, இவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க, அவங்க வாழ்க்கை என்னாச்சு இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி உத்தரவுங்கிற கேட்குற அந்த பழக்கம்ங்கிறது, அந்த தெய்வத்துக்கிட்ட போய் கேட்குற பழக்கம்ங்கிறது இன்னும் நிறைய குடும்பத்தில் இருக்குது. அது மாதிரி வழி வழியாக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத என்றைக்குமே பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது. பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கிற வரைக்கும் தொழில் செழிக்கும், நாடு நலம் பெறும், குடும்பமும் நல்ல ஒரு விருத்திக்கு வரும், முன்னேற்றத்துக்கு வரும். அதனால் அதை வந்து எல்லாருமே மனசில் வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த குலதெய்வத்தை பொறுத்தளவு வந்து சில பேருக்கு சாபம், தோஷம், பாவம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாவம், தோஷம், சாபம் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க, அந்த இடத்துல வந்து அது பாவமாக இருக்குது. ரிப்பீட் பண்ணி அதை பழக்கமாக்கிட்டீங்க, அது தோஷமாக மாறிடுது. ஒருத்தன் வந்து காலில் விழுகிறான், தோஷம் பண்ணிட்டான், பிரச்சனை ஆகிட்டான், நம்மகிட்ட வந்து நம்ம தெரிஞ்சு அவனை பிரச்சனை பண்ண போகிறோன்னு தெரியுது, காலில் வந்து விழுந்துட்டான். காலில் வந்து விழுந்ததுக்கப்புறம் அவனை வந்து திருப்பி நான் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனை மறுபடியும் அவனை மன நிம்மதி இல்லாமல் அலைய பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அது சாபமாக மாறிடுது. நிறைய பேர் பணம் கொடுத்துட்டு அவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் சொன்ன மாதிரி, நீ கொடுக்கும்போது என்னை எவ்வளோ அலைய வச்ச, வாங்கும்போது அலடான்னு சொல்லுவாங்க. அது விளையாட்டுக்காக இருந்தாலும் ஒரு சாபம் வந்து எந்த இடத்துல வரும், ஒரு பெற்றவங்க வந்து அவ்வளோ நாளாக நல்லா பார்த்துருப்பாங்க, நம்ம நல்லா வளர்ந்துட்டதுக்கப்புறம் பெற்றவங்களை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், அந்த இடத்துல வந்து அவங்க மனம் நொந்து அழுதார்கள்னாலே அங்கே சாபம் வந்துடுது. அப்போ அந்த ஜாதகத்தில் அந்த செவ்வாய்க்கு எது இணைவு, பிரசன்னத்துலேயுமே அது மாதிரி குலதெய்வத்துக்கு தோஷமாக இருக்கா, அதுக்கு பாவமாக இருக்கா, சாபமாக இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்க தெரியணும். அதற்குண்டான நிவர்த்திகளையும் பார்க்கணும். நிவர்த்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல தெரிகிறதுக்கு விஷயம் பார்த்துட்டோம். அடுத்து தோஷம் இருக்கா, தோஷம் இருக்கும்போது மாந்தியோட தொடர்போ பாதகாதிபதியோட தொடர்போ இங்கே அந்த பாவகத்திற்கோ பாவக அதிபதிக்கோ வரும்போது இந்த தெய்வம் வந்து நமக்கு பிரச்சனையில் இருக்குது, நமக்கு வந்து வழி சொல்கிறதுக்கான அமைப்பில் இல்லைன்னு தெரியணும். அப்போ அதை சரி பண்ணக்கூடிய நிவர்த்திக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது, அந்த பாவகம் சார்ந்த கிரகங்களுக்கு என்ன நம்ம சாந்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஆச்சாரியார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை கேட்டு நிவர்த்தியை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்கள் தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டதான்னு ஒரு பிரசன்னம் பார்ப்பாங்க. அந்த பிரசன்னத்தில் குருவும் அந்த உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவகமும் நல்ல முறையில் இருந்துச்சுன்னு சொன்னால் உங்கள் தெய்வம் அதை ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம். இல்லைங்கும்போது நிச்சயமாக மறுபடியும் நம்ம அதுக்குண்டான வழிமுறைகளை பார்க்கணும். இதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதாவது ராகு சம்மந்தப்படும் போதோ பாதகாதிபதியோ மகா பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமோ இதில் யார் சம்மந்தப்பட்டாலும் மாந்தியோட தொடர்பு பட்டாலும் அதற்குண்டான வழிமுறைகளை நம்ம செஞ்சு அந்த நிவர்த்திகளை பண்ணதுக்கப்புறம் தான் குலதெய்வம் சரியான முறையில் நமக்கு வரும். அப்போது இவ்வளோ நேரம் வந்து இந்த பிரசன்னத்தில் குலதெய்வம் எப்படின்னு பார்த்தோம். இதில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்கட்டும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி. சகோதரி மீனாட்சி அவர்கள் சொன்னாங்க, கடைசியாக சொன்னாங்க, நான் முதல்ல அதை எதிர்பார்த்தேன். ஏன்னா பிரசன்னத்தில் தான் மகா பாதகாதிபதினு ஒரு வேர்டே இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிறோம், பிரசன்னத்தில் மட்டும்தான் மகா பாதகாதிபதி செயல்பட்டுச்சுன்னா அதற்கு பரிகாரம் நிவர்த்தி எதுவுமே கிடையாது. அந்த ஜாதகர் அதை அனுபவிக்க பிறந்தவர். இது பிரசன்னத்தில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நானும் பிரசன்னம் படித்தவன் தான். அதே மாதிரி இந்த பிரசன்ன குலதெய்வங்கிறது ஒரு முக்கியமான கோயில்களுக்கு போகிறப்ப இப்போ குலதெய்வம் அனுமதி இல்லாத அந்த கோயில்களுக்கு போகக்கூடாது. இப்போ திருப்பதிக்கு போகணுன்னா முதல்ல உங்கள் எல்லை தெய்வம், உங்கள் வீட்டு தெய்வம்,
எல்லை தெய்வம், குலதெய்வம், மூணும் அனுமதி இல்லாமல் திருப்பதிக்கு போகவே கூடாது. காரணம் என்னன்னா, அவர் புதனாக இயங்குகிறார், அங்கே சந்திரனும் செயல்படுகிறது. அங்கே இருவருக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. அதை நாம் வேறொரு கிரகமாக நம்ம செயல்பட்டு அங்கே போனாங்கன்னா பிரச்சனைக்குரிய. அதனால தான் சொன்னாங்க திரும்பி வரப்போ பிரச்சனை ஆகுது. அது பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் கிடையாது, திருப்பதிக்கும் திருமணஞ்சேரிக்கும் தான் வரும். திருமணஞ்சேரிக்கு நீங்கள் எதுக்கு போக போகிறீங்க? திருமணத்திற்காக தான் நாங்கள் போகிறோம். திருமணம் என்பதை தடுக்க நிறுத்தக்கூடியது ராகு கேது. வேறு எந்த கிரகம் திருமணத்தை தடுத்தாது. அப்போ அந்த பிரசனத்தில் அந்த ராகு கேது செயல்படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த திருமணமும் தடைப்படுது. அங்கே போயிட்டு உக்காந்துட்டு அங்கே கேஸ் சம்மந்தப்பட்டது, இந்த சோடா குடிக்கிறதுலாம் அங்கே இருப்பாங்க. நாங்கள் எளிமையாக சொல்லியிருப்போம், திருமணஞ்சேரிக்கு போய் சோடா குடிக்கக்கூடாதுமோ. ஏன்னா திருமணத்தை தடை செய்யக்கூடிய கிரகமும் அதுதான், பொருளும் அதுதான். இவங்க எல்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் அந்த பிரசனத்தில் அருமையாக வந்துடும். பிரசனங்கிறது இன்னும் சிறப்பு உங்களுக்கு. அவங்க கண்ணை மூடிட்டு அந்த இறைவனை நினச்சி அந்த இறைவன் நேரில் வந்து அந்த சோழியில் உட்காந்து அதே மாதிரி இந்த சோழியை எப்படி உருவேற்றணுங்கிறத அவங்க சொல்லலைன்னும். தினமும் நாங்கள் வந்து கையில் எடுத்து நவகிரகத்தை சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னாவே சோழிங்கிறது சொல்லும்பாங்க. சோழி என்பது சொல்லும்பாங்க. அப்போ அந்த சொல்கிற வார்த்தைகள் அங்கே செயல்படுத்த வேண்டும். நம்ம சோழியை வந்து சொல்ல வைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த பிரசனத்தில் இருக்குல்ல. இப்போ அருமையான சப்ஜெக்ட் பிரசனம் தான், கற்றுக்கணும், அதையும் கற்றுக்கணும். ஜோதிடம் என்பது 36 வகையில் சார்ந்தது. 36 வகையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்றில் திறம்பட செய்யுங்க. 36 வகையும் கற்றுக்கோங்க, ஏதோ ஒன்றில் திறம்பட செஞ்சுக்கோங்க. அதில் சகோதரி அவர்கள் மீனாட்சி அவர்கள் திறம்பட சொன்னாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய நானும் இதிலேருந்து இது 2 கற்றுக்கிட்டேன் ஜோதிடத்துலேருந்து. அவர்களுக்கு ஒரு குருவாக மாறிட்டாங்க. அவர்களுக்கு நன்றி கூறி சகோதரி சார்பாக நன்றியை கூறுகிறேன். மிக அருமையாக சகோதரி அவர்கள் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. தாம்பூல பிரசன வகுப்பு அடுத்து எடுக்கிறாங்க. வெற்றிலை பிரசனம், அந்த பிரசனத்தில் எப்படி நம்ம குலதெய்வத்தை பார்க்குறோமோ அதே போல் வெற்றிலையிலையும் நம்ம பிரசன்ன வகையில் என்னென்ன விஷயங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக ஒரு நாள் வகுப்பு. அதை பற்றி 2 வார்த்தை பேசுவாங்க. வருகின்ற மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஒரு நாள் வகுப்பு, ஞாயிற்றுக்கிழமை. அவங்க வந்து நேரடியாகவே நேரில் நீங்கள் வந்து பழக விருப்பம் பையில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வெற்றிலை பாக்கோடு எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு நேரிலேயே பிரசனம் வந்து அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. அதை பற்றி 2 வார்த்தை அவங்க சகோதரி பேசுவாங்க. இப்போது தாம்பூல பிரசன்னம் வகுப்பு பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த தாம்பூல பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன வகைகளில் இதுவும் ஒன்று. அண்ணா சொன்னாங்க இல்லையா, 36 வகையான பிரசன்னங்கள் இருக்குது. கடிகார பிரசன்னம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை. இந்த அஷ்டமங்கல பிரசன்னத்திலே வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு குழுவாக இருந்து, அதாவது ஒரு குடும்பமாக அங்காளி பங்காளியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலையோ இல்லை ஒரு பொதுவான இடத்துலையோ போய் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் நம்ம பார்க்கும்போது அவர்கள்ட்ட நம்ம அஷ்டமங்கலம் சொல்லும்போது 8 விதமான மங்கள பொருட்கள், இதெல்லாம் எடுத்து வைங்க, இதெல்லாம் வாங்கி வைங்கன்னு சொல்லுவோம். அதற்கு உண்டான பூவாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எத்தனை விஷயங்கள் சொல்லி தான் அவங்கள வாங்கி வைக்க சொல்கிறோம். அப்போ அந்த அஷ்டமங்கல பிரசன்னம்ங்கிறது ரொம்ப அதற்கு கால நிர்ணயம் இருக்குது. பிரசன்னத்தில் இந்த சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம்லாம் சூரியன் கீழே இறங்கினதுக்கப்புறம் பார்க்கக்கூடாதுங்கிறது விதி. இன்றைக்கி நம்ம ஜாதகமே வந்து என்னாச்சுங்க, அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சூரியன் வந்து உச்சியை விட்டு கீழே இறங்கிட்டாருன்னா பார்க்க மாட்டாங்க. அதுக்கு தான் இந்த உச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. டயத்தை வந்து இந்த உச்சியை சூரியன் உச்சிக்கு வரதை வந்து வச்சு தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நமக்கு லைட்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம கரண்ட் இல்லை, அதனால் லைட்டெல்லாம் இருக்குது. அந்த ஆங்கிளுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் உண்மை என்ன, உண்மை என்னன்னு பார்த்தா பிரசன்னத்துக்கு இன்னமுமே வந்து அந்த உச்சி பொழுதுக்கு மேலே பலன் சொல்ல மாட்டாங்க, சோழி எடுக்க மாட்டாங்க. அதே போல் அஷ்டமங்கல பிரசன்னமும் அதே மாதிரி தான். காலையில் நேரமே போயிடுவாங்க, அந்த உச்சி விழுந்ததுக்கப்புறம் பேச மாட்டாங்க. ஆனால் இந்த தாம்பூல பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம் மட்டும்தான் விதிவிலக்கு. ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிரச்சனையில் இருக்காரு, இன்னைக்கு நைட்டு வந்து உங்கள் கதவை தட்டி கேட்டால் கூட சொல்லுங்கன்னு சொல்லுது சாஸ்திரம். அந்த வெத்தலையோடு வந்து ஒருத்தர் உங்கள் வீட்டு கதவை தட்டி எனக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குங்க மேடம்னு கேட்டால் அந்த நேரத்துக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடியது இந்த தாம்பூல பிரசன்னம் ஒன்று மட்டும்தான். அந்த தாம்பூலமும் இத்தனை எண்ணிக்கையில் வாங்கணும்னு இருக்குது, அதெல்லாமே நம்ம வகுப்பில் சொல்லுவோம். ஸோ அந்த தாம்பூலம் எத்தனை எண்ணிக்கையில் வருது, அந்த பாக்கு எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஊர்லலாம் வெட்டுப்பாக்கு, நீங்கள் இன்னும் கேரளா பக்கம் அந்த சவுத் சைடில் இன்னும் கொஞ்சம் இன்டீரியரெலாம் போனீங்கன்னா முழுப்பாக்கே இருக்கும். பாக்கு விளையக்கூடிய இடத்துலலாம் இன்னுமே முழுப்பாக்கு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. நமக்கு வந்து இன்றைக்கி அது ஃபெசிலிட்டி இல்லை. ஏன்னா நமக்கு வந்து வெட்டுப்பாக்கு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்னும் சீவல் பாக்கு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த பாக்குங்கிறது முழு தன்மையோடு இருந்தால் ரொம்ப நல்லது.
ஒருத்தர் வந்து வெத்தலை மட்டும் கொண்டு வராங்க. சில பேர்லாம் பார்த்தோன்னா இன்னும் அந்த பழக்க வழக்கம் இருக்காது. இன்னைக்கு வந்து நமக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா பழக்க வழக்கம் தெரியல. ஜோஷியரை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பக்கத்து வீட்டில் இருக்க மாதிரி ஆகிப்போச்சு. ஆன்லைனில் அத்தனை பேர் வர்றாங்க, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு வெத்திலை பாக்கு வச்சு ஒரு பழத்தை வச்சு அவரை போய் நல்ல ஒரு ஆச்சாரியனை வந்து அவரை வந்து அந்த அளவுக்கு ஒரு தெய்வஞ லெவலுக்கு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக எல்லோரும் கிடைக்குதுங்கிறதுனால அது ரொம்ப அதோட தன்மை புரியாமல் இருக்காங்க. அதே மாதிரி திட்டுறது, வசைப்பாடுறது, இதெல்லாம் குரு சாபம் வந்துடும். அந்த குரு வந்து அவங்க ஜாதகத்தில் பூரா ரிவர்ஸில் போயிடுவார், வக்ரத்தில் போயிடுவார். குழந்தை சம்பந்தமான தொந்தரவு அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். திட்டுறவங்களுக்கு பூரா பாருங்கள் பிராமண சாபம், குரு சாபம். இதுலேயே நம்ம வந்து அந்த தேவ கோபம்னு சொல்லுவோம். அதெல்லாம் 2-12 சம்மந்தப்பட்டால் தேவ கோபம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த திட்டுறது விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒரு சரியான தன்மையில் கொண்டு போகணும். அதே நேரத்தில் இந்த நீங்கள் கொண்டு வரக்கூடிய தாம்பூலங்களின் எண்ணிக்கை, பாக்கினுடைய எண்ணிக்கை, அதை வைத்து தான் இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படை. வெற்றிலையோட தன்மை, வெற்றிலையிலே ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை, அலி வெற்றிலைன்னு இருக்குது. பகல் நேரத்தில் எப்படி கொண்டு வந்தால் எப்படி பார்க்கணும், இரவு நேரத்தில் கொண்டு வந்தால் எப்படி பார்க்கணும், அதாவது மதியத்துக்கு மேலே வரும்போது வெத்தலை எப்படி பார்க்கணும், வளர்பிறை வெத்தலையா தேய்பிறை வெத்தலையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதிலே நம்ம பெரியவங்க வந்து அந்த வெத்தலையை போடுற அந்த அழகு, அந்த ஒரு தொனி இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அழகாக அதை 2 பக்கமும் தேய்ப்பாங்க. ஏன் தேய்க்கிறாங்க? அதில் வந்து சில நேரங்களில் பூச்சி இருக்கும். ஏன்னா அந்த வெற்றிலை விளையக்கூடிய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பூச்சி இல்லாமல் அதை தேய்ச்சி சரி பண்ணி அதுக்கப்புறம் அதில் சுண்ணாம்பு தடவி அப்புறம் தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் வாங்கிட்டு வர வெத்தலையில ஓட்டை இருக்கா, பூச்சி இருக்கா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்து தான் அந்த பலன் இருக்கும். உங்கள் ஜாதகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வெத்தலையும் வரும். உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவம் அடி வாங்கியிருக்கோ அந்த பாவம் வெத்தலையிலையும் அடி வாங்கியிருக்கும். குலதெய்வம் சரியில்லையா, அப்போ நீங்கள் கொண்டு வர வெத்தலையில் 5வது வெத்தலை கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஆமாம், இந்த வெத்திலை பிரசன்னம் வந்து அடிப்படை ஜோதிடம் இது தெரியல அப்படின்னா கூட இதை ஈஸியாக எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அதற்கு தகுந்த மாதிரி தான் இது பலன் தரும். இந்த கோயில் பணியில் இருக்கிறவங்க, கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, அதே மாதிரி அடிப்படை தான் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இந்த வெற்றிலை பிரசனத்தை வந்து படிக்கலாம். எல்லாரும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய நாலேஜ், அதாவது அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கு உதவும். ஏற்கனவே தெரிஞ்சவங்க கூட இதை வந்து ஒரு நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வகுப்பாக வந்து மாற்றிக்கலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அந்த நேரடி வகுப்பில் நான் சொல்லித்தரலாம் அப்படின்னு இருக்கேன். ஆமாம், அதே மாதிரி நீங்கள் வந்து வெத்தலை வாங்கிட்டு வரீங்க, இன்றைக்கி கிளாஸ்க்கு வரீங்க, நீங்கள் வெத்தலை வாங்கிட்டு வரீங்கன்னா அதை வச்சு உங்களுக்குமே வந்து உங்கள் ஜாதகத்தை பார்க்காமையே உங்கள் வெத்தலையை வச்சே உங்களோட லைஃப்பை சொல்லலாம். கேள்விகளுக்கு வந்து பதில் கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். அதனால் இந்த 9ஆம் தேதி வரக்கூடிய நேரடி வகுப்பிற்கு அனைவரும் வந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. அதே மாதிரி இதை நான் ஆர்கனைஸ் பண்ணி தரக்கூடிய திருப்பூர் சகோதரிகள் இன்னும் இது போல நிறைய வகுப்புகளை எடுத்து ஜோதிட சேவையாற்றிட இறைவன் அருளால் வந்து எல்லாமே கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். என்னோட மொபைல் நம்பர் 9943927722 9943927722. நன்றிங்க. சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி. தாம்பூல பிரசனம், வெற்றிலை பிரசனம் பற்றி ஒரு நாள் வகுப்பு, நேரடி வகுப்பு தான், ஆன்லைனில் கிடையாது. நேரில் நீங்கள் வந்து இந்த பிரசன வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். சகோதரியும் தொடர்பு கொள்ளலாம். இந்த திருப்பூர் சகோதரிகளோட நாங்கள் 3 பேர் இருக்கோம். அவங்களுடைய நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு பண்ணலாம். 9751849308 9994031853 அந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் படிக்க விரும்பினா அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். வாழ்த்துக்கள். சகோதரி அவர்களுக்கு பாலமுருகன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வாங்க. திருப்பூர் சகோதரிகள் சார்பில் சிறப்பு செய்வாங்க.